அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு ஜாதகத்தில் மகாபாக்கிய யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த யோகம்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு கொடுக்கும், ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும், ஒரு தன்னிலையில் ரொம்ப உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலையை கொடுக்கும். அது யாருக்கு? நீ பாக்கியசாலிப்பா அப்படிங்கிறமல்ல, இது யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னம், சூரியன், சந்திரன் ஒற்றைப்படை ராசின்னு நிற்கணும். ஒற்றைப்படை ராசின்னு என்ன? மேசம். அதுக்கப்புறம் ஒற்றைப்படை ராசி எது? மிதுனம். அதுக்கப்புறம் ஒற்றைப்படை ராசி எது? சிம்மம். அதுக்கப்புறம் ஒற்றைப்படை ராசி எது? துலாம். அதுக்கப்புறம் ஒற்றைப்படை ராசி தனுசு. அதுக்கப்புறம் ஒற்றைப்படை ராசி கும்பம். இப்படி ஒற்றைப்படை ராசியில் லக்னம், சூரியன், சந்திரன் ஒற்றைப்படை ராசியில் நின்று அந்த ஜாதகன் ஆணாக இருந்து பகலில் பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் இரட்டைப்படை ராசியில் லக்னம், சூரியன், சந்திரன் இருந்து அந்த பொண்ணு இரவில் பிறந்திருக்கணும். இப்படி இருக்கிற ஜாதகம் ரொம்ப உயர்ந்த ஜாதகம், தன்னிலை, அவங்களுடைய அந்த படைப்பினுடைய தன்மையில் ரொம்ப உயர்ந்த ஜாதகம் என்று சொல்லப்படுகின்றன. ஏன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, ஒற்றைப்படை ராசி எல்லாமே ஆண் லக்னம். ஒரு ஆணுக்குரிய ஆண் லக்னத்தில் பிறந்து ஆண் மன உடலும் அந்த ஆண் ராசியில் அமைந்து ஆத்மசரீரமும் அந்த ஆண் ராசியில் அமைந்தால் ஆணுக்குரிய கம்பீரத்தோடு, ஒரு ஆணுக்கு என்ன ஆளுமை, அந்த ஆளுமை கம்பீரத்தோடு நிர்வாகத்திறனோடு செயல்பாட்டோடு அவன் செயல்படுவான், அவன் வெற்றி காண்பான் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஏன் பகலில் பிறக்கணும்? பகல் சூரியனுடைய அம்சத்துக்குரிய நேரம், அப்போ அந்த ஆண்மைக்குரிய நேரம், அந்த தன்மையோடு இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மற்றவங்களாம் இல்லை அப்படின்னா இரவில் பிறந்தவங்க, சார் இது அந்த 100% சொல்லக்கூடிய அந்த ஃபில்லப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலையை கொடுக்கும். அதுபோல் பெண் ராசியில் பிறந்து அந்த இரட்டைப்படை ராசியில் பிறந்து அதுக்கப்புறம் அந்த இரவில் பிறக்கணும். இந்த லக்னம், சந்திரன், சூரியன் மூணுமே இரட்டைப்படை ராசியில் இருக்கணும். இது எதுக்கு? பெண்ணுக்கு என்ன கேட்டிங்கன்னா, பெண் அருளின் அன்பின் உச்சம். பெண் தான் அந்த உலகத்து அத்தனையும், சூரியன் ஆண் கொடுக்குற அனைத்தையும் சொத்துக்களாக, சுகங்களாக, இன்பமாக, அந்த குடும்பத்தை முன்னேற்றக்கூடியவர்களாக, அந்த சமுதாயத்தை முன்னேற்றக்கூடியவர்களாக, தன்னுடைய வம்சத்தை முன்னேற்றக்கூடியவர்களாக மாபெரும் சக்தி. அவள் இரவில் பிறக்க வேண்டும், சந்திரன் பலமாக இருக்கும் நேரத்தில் பிறக்க வேண்டும். இப்படி பிறந்தவங்க ஆணுக்குரிய தன்மையோடும் பெண்ணுக்குரிய தன்மையோடும் உயர்ந்து விளங்குவதால் இவர்கள் மிக உயர்ந்த வாழ்க்கையை அடைவார்கள். இவர்கள் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா மிக உயர்ந்த வாழ்க்கை அமையும். புரியுதுங்களா?